அப்போ பார்லிமெண்ட்ல என்னதான் டிஸ்கஸ் பண்றான்? எத்தனை சாரா கடை விடலாம், எத்தனை திட்டு மணல் ஓட்டலாம், எத்தனை பேரை கொள்ளை அடிக்கலாம், இல்ல கவர்மெண்ட் பரம்போக நிலங்குது எவ்வளவு மடக்கலாம், இல்ல ஊடு கொடுத்துன்னு போறாங்க எத்து கட்ட பஞ்சாயத்து எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றவனுக்கெல்லாம் நீ யாரு கொடுக்குற? சட்டமன்ற எம்பியாவோ எம்எல்ஏ பொறுப்பு கொடுக்குற. அப்போ இது அவன் வந்தது என்ன பண்ணுவான்? அவனுக்கு கான்ஸ்டியூஷன் என்ன தெரியும், ஒரு அவன் எம்பிக்கு என்ன பொறுப்பு என்னன்னு தெரியும், எம்எல்ஏக்கு என்ன பொறுப்பு என்னன்னு தெரியும், இந்திய குடிமகனுக்குள்ள உரிமைகள் என்ன தெரியும், நாம் எதற்காக வெற்றி பெற்றோம், அந்த மக்களின் உணர்வுகளை நாம் பிரதிபலித்தோமா, அந்த மக்களின் உரிமைகளை நாம் கேள்வி கேட்டோமா, அல்லது அந்த மக்களுக்காக தான் நம்ம என்ன வாதாடி கொடுத்தோம், அந்த மக்கள் வெல்ஃபேர் எப்படி நம்ம அங்கீகரிக்கிறது அப்படின்றத பற்றி நீ ஏதாவது யோசிச்சியா? அப்படி கண்ணுக்காணி கொடுக்குற இல்லையா? அடுத்த தடவை இந்த தடவை கொள்ள செஞ்சுட்டு ஒரு 100 கோடி அடிச்சுக்க, அடுத்த தடவை ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவனுக்குள்ள நீ சீட்டு கொடுக்குற. அப்போ சட்டம் சரியாக செயல்படுத்தாதவன் கையில் இருப்பதனால் இந்த நாட்டு 50 ஆண்டுகள் விடுதலை பெற்றும் கூட இன்னும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமில்லாமல் சாலை ஓரங்களிலும் தெரு ஓரங்களிலும் அனாதைகளாக வாழ்கின்ற மக்களை, இந்திய குடிமக்களை, இந்திய நாட்டின் மகாலய மன்னர்களை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு காரணம் யார் சொல்? சட்டமா? சத்தியமா சட்டம் இல்ல. அந்த சட்டத்தின் பெயரால் கட்சிகளின் தலைவர்கள் செய்கின்ற குற்றம்.